வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் டயகனல்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர். இந்த டயகனல்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன இன்ட்யூஷன் யூஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் பைத்தானில் யூசர்ட்டேருந்து இன்புட் எப்படி வாங்கி நம்ம அந்த பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறது, ப்ளஸ் ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ கொடுத்து நம்ம எப்படி அந்த பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதை நம்ம முதல்ல பார்ப்போம். ஹலோ கைஸ், நாம் இப்போ பைத்தான் டயகனல்ஸ் ஆஃப் ஸ்கொயர் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுக்கான இன்ட்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நான் இங்கே ஸ்பெசிஃபிக் பண்ணுறது சைடு வேல்யூ. சைடு நான் இங்கே 5 நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான். 1 2 3 4 5 1 2 3 4 5. இப்போ டயகனல்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர்னால் என்னன்னா எனக்கு பேட்டர்ன் இப்படி தான் இருக்கணும். எனக்கு பேட்டர்ன் அப்போ தான் எனக்கு இந்த டயகனல்ஸ் இது பண்ணணும். சரி, இப்போ இந்த பேட்டர்னை நம்ம எப்படி பண்ணுறது, இதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் நம்ம யோசிச்சா இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு வரும்ன்றதை நம்ம பார்ப்போம். இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரோ ஈக்குவல் டு 1 அப்போ காலம் ஈக்குவல் டு 1 அப்போ முதல்ல நம்ம இந்த லீடிங் டயகனல் நம்ம பார்ப்போம். அடுத்து இந்த அதர் டயகனல்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல் லீடிங் டயகனல் நம்ம பார்க்கும்போது என்ன நம்மளுக்கு இன்ட்யூஷன் நம்மளுக்கு வருதுன்னா, ரோவும் காலமும் எப்போல்லாம் ஈக்குவல் அப்படின்னு இருக்கோ அப்போல்லாம் நம்மளுக்கு இந்த லீடிங் டயகனலில் ஸ்டார் வேல்யூ பிரிண்ட் ஆகணுன்றது வருது. அதாவது இங்கே ரோ 1 காலம் 1 அப்போ எனக்கு ஸ்டார் வேணும். அதே மாதிரி ரோ 2 காலம் 2 வரப்போ எனக்கு ஸ்டார் வேணும். அதே மாதிரி ரோ 3 காலம் 3 இருக்கும்போது எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ நான் இங்கே என்ன கண்டிஷன், இஃப்பில் நான் என்ன கண்டிஷன் கொடுக்கணுன்னா, ரோ ஈக்குவல் டு காலம் நான் கொடுத்தேன்னா எனக்கு பிரிண்ட் ஸ்டார்ன்ற மாதிரி நான் டிசைட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஸ்டார்ன்ட்டு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது இந்த லீடிங் டயகனல் நம்ம பார்ப்போம். அடுத்த பேக்ஸ்லாஷ் டயகனல் நம்ம பார்ப்போம். இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரோ 1 அப்போ நம்மளுக்கு காலம் 5ல் நம்மளுக்கு ஸ்டார் வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி ரோ 2 அப்போ நம்மளுக்கு காலம் 4ல் ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ரோ 3 ஆப்வியஸ்லி சேம் 3க்கு 3, ஏன்னா நம்ம ஆட் வேல்யூ சைடு எடுத்துருக்கனால நம்மளுக்கு 3 நம்மளுக்கு இதாகுது. அதே மாதிரி ரோ 4 அப்போ நம்மளுக்கு காலம் 2வும், ரோ 5 அப்போ நமக்கு காலம் 1ம் நம்மளுக்கு இதாகுது. இங்கே ஒரு கண்டிஷன் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கலாம். ரோ 1 காலம் 5, சப்போஸ் நம்ம இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும், 6. அதே மாதிரி ரோ 2 காலம் 4, இந்த 2த்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ வர்றது 6. அதே மாதிரி ரோ 3 காலம் 3 6. நம்ம ரோவும் ப்ளஸ் காலம் ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு வர வேல்யூ என்ன வேல்யூ வருது, 6 தான் வருது. அதாவது இப்போ ரோ 1 ப்ளஸ் காலம் 5 ஈக்குவல் டு 6. அதேமாதிரி ரோ 2 ப்ளஸ் கால் 4 ஈக்குவல் டு 6. இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த லீடிங் டயகனல் பிரிண்ட் ஆகும். இதுதான் நம்ம டயகனல்ஸ்க்கு தேவைப்படுற இன்ட்யூஷன். லீடிங் டயகனல்ஸ்க்கு ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கணும். அதே இது பேக் சைட் டயகனல்ஸ், பேக்ஸ்லாஷ் டயகனலுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா, ரோவும் காலமும் ஆட் பண்ணால் அதோட சமேஷன் வேல்யூ 6ன்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த இன்ட்யூஷனை வச்சுட்டு யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கி நம்ம எப்படி ஸ்கொயருக்கு டயகனல் பிரிண்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு சைடு வேல்யூக்கு எப்படி டயகனல் பண்ணுறதுன்றத கோட் மூலமாக நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ட்யூஷன் பார்த்தோம். எப்படி ஸ்கொயரோட டயகனல்ஸ் பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரி ரோவும் காலமும் எப்படி நம்ம மேனிப்புலேட் பண்ணால் நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் வரும்ன்றத இன்ட்யூஷன் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அதை பைத்தானில் கோட் எப்படி இது டிரைவ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இங்கே நம்ம ரெண்டு இதாக பண்ண போகிறோம். ஒன்று ஃபிக்ஸ்டு சைடு, ஐ மீன் ஃபஸ்ட்டே நம்ம சைடு வேல்யூ கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம யூசர்ட்டேருந்து எப்படி இன்புட் வாங்கி நம்ம அதை பண்ணுறதுன்றதையும் நம்ம பார்த்துருவோம். இங்கே நான் சைடு வேல்யூ 5ன்னு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம லூப் நம்ம கான்செப்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சேம் இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்டர்ன் ப்ரோக்ராமில் எப்படி ஃபார் லூப் ரோவுக்கும் காலமுக்கும் நம்ம கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம இதுக்கும்
க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கேயும் அதே மாதிரி தான், சேம் தான், சைடு ப்ளஸ் 1 அதே மாதிரி தான் நம்ம இது பண்ண போகிறோம். அதே மாதிரி காலமுக்கும் நம்ம ஃபார் கால் இன் ரேஞ்ச் 1, சைட் ப்ளஸ் 1 அப்படின்ட்டு நம்ம பண்ணிடுறோம். இப்போ நம்ம இஃப் கண்டிஷன் வந்துட்டோம். நம்ம இன்ட்யூஷனில் நம்ம என்ன பார்த்தோம், லீடிங் டயகனல்ஸ்க்கு நம்ம வந்து பேட்டர்ன் வந்து பிரிண்ட் பண்ணணும்னா காலமும் ரோவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நான் இங்கே வந்து கால் ஈக்குவல் டு ரோன்ட்டு நான் கொடுத்துட்றேன். அப்படி இது கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து என்னது பிரிண்ட் ஸ்டார் அப்படின்ட்டு நான் இது பண்ணிடுறேன். இல்லை அதை தவிர்த்து மிச்சது எல்லாமே எனக்கு வந்து எம்டி ஸ்பேஸாக எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் இங்கே வந்து எம்டி ஸ்பேஸ் வந்து நான் தனியாக பிரிண்ட் பண்ணுறேன் கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருக்கும்போது. ஸோ இந்த ஃபார் லூப் காலமுக்கு முடிஞ்சவுடனே நான் நெக்ஸ்ட்டு ரோக்கு போகிறதுக்காக நான் இங்கே ஒரு எம்டி பிரிண்ட்டு எவ்ரி ரோ லூப்புக்கும் நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ நம்ம இதை மட்டும் ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு லீடிங் டயகனல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிட்டீங்கன்னா லீடிங் டயகனல்ஸ் மட்டும் நம்ம இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். லீடிங் டயகனல்ஸ்க்கு நம்மளோட கண்டிஷன் என்னென்னா காலமும் ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ரோவும் காலமும் சேம் வேல்யூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஸ்டார் வேல்யூ பிரிண்ட் ஆகணும். மற்ற எந்த வேல்யூக்குமே எனக்கு வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆகக்கூடாது, வெறும் எம்டி ஸ்பேஸஸ் தான் பிரிண்ட் ஆகணும். இது வந்து லீடிங் டயகனலுக்கான இது. நம்ம வந்து பேக் ஹேண்ட் டயகனல், அதாவது ஐ மீன் இதோட மிரர் இமேஜ் டயகனல் வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்னென்னா ரோவும் காலமும் ஆட் பண்ணால் நம்மளோட வேல்யூ வந்து சைடோட ஒரு வேல்யூ இன்க்ரீஸ்டாக ஒரு வேல்யூ சமைடாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ நான் இங்கே ரோ ப்ளஸ் கால் ஓட வேல்யூ சமேஷன் வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா சைட் ப்ளஸ் 1 அப்படின்னு இருந்தால் எனக்கு வந்து இந்த பேக் ஹேண்ட் டயகனல் வந்து எனக்கு கிடச்சிடும். நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு பேக் ஹேண்டோட டயகனல் கிடச்சி. இப்போ நான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா வெறும் ஒரு வேரியபிளை வச்சே நான் அசைன் பண்ணணும். அப்போ கால் ஈக்குவல் டு சைடு மைனஸ் ரோ ப்ளஸ் 1 இப்படி கொடுத்தேன்னா ஒன்றும் இல்லை, இங்கே இருந்த ரோவை நான் இங்கிட்ட எடுத்துக்கிட்டேன். இது நார்மல் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுவோம்ல, ஒரு வேரியபிளுக்கு மட்டும் சால்வ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் ஃபார்மேட்டில் பண்ணிருக்கேன். இங்கே நான் வந்து காலுக்கு நான் சால்வ் பண்ணுறேன், காலம் வேல்யூவுக்கு நான் வந்து ஸ்டார் வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் சால்வ் பண்ணுறேன். அப்படின்னா சைட் மைனஸ் ரோ ப்ளஸ் 1 சைடு 5 மைனஸ் ரோ 1 ஃபஸ்ட்டு லூப் அப்போ 1 ப்ளஸ் 1 அப்போ என்ன ஆகும், ஆப்வியஸாக காலம் வேல்யூ வந்து 5. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து சைடு 5 ரோ 2 அப்படின்னா 5 மைனஸ் 2 3 ப்ளஸ் 1னா 4 நம்ம காலம் 4க்கு வந்து நம்ம இங்கே வந்து பிரிண்ட் ஆகுது. அடுத்து வந்து சைடு வேல்யூ 5 மைனஸ் ரோ வந்து 3ஆக மாறும்போது 5 மைனஸ் 3 2 ப்ளஸ் 1 அப்போ நம்மளுக்கு காலம் 3க்கான வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. இதே மாதிரி தான் இந்த டயகனலுக்கு இது. இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ஆர் ஆப்ரேட்டர் வந்து எப்படி வேலை செய்யணும்னா ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த லைனை. அப்படி இல்லாட்டினா எக்ஸிக்யூட் பண்ணாத, ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகாது. அதுதான் ஆரோட கண்டிஷ்னல் இது. இதை நம்ம முன்னாடியே நம்ம வந்து கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம பார்த்தோம். இது ஆரை பற்றி தெரிஞ்சுக்காதவங்க அந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், நீங்கள் அதை பாருங்கள். இப்போ நான் வந்து லீடிங் டயகனல்ஸ்க்கான கண்டிஷன் கால் ஈக்குவல் டு ரோ இதையும் சேர்த்து நான் கொடுத்தேன்னா எனக்கு சேர்த்து நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து போத் டயகனல்ஸும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆக வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதே தான் யூசர்ட்டேருந்து நம்ம வாங்குவோம். நான் இங்கே யூசர்ட்டேருந்து வாங்குகிற இதை வந்து இன்புட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக நான் வந்து கொடுக்குறேன். என்டர் தி சைட் ஆஃப் தி ஸ்கொயர் அப்படின்ட்டு நான் கொடுத்துட்றேன். நம்ம வந்து யூசர்ட்டேருந்து வாங்குகிற இன்புட் எல்லாமே ஸ்ட்ரிங் டைப்பாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே டைப் கன்வெர்ட் பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கை வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். டைப் கன்வர்ஷன் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். நான் எனக்கு வர வேல்யூ வந்து இன்டீஜர் வேல்யூவாக இருக்கும். அந்த வேல்யூ வந்து நான் ஏன்ற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ சேம் அதே தான் ஃபார் லூப் இங்கே மேலே என்ன இருந்துச்சோ அதே தான். ஃபார் ரோ இன் ரேஞ்ச் 1, a + 1
இங்கே சைடுன்ற இடத்துல 5 இருக்கா, நம்ம இங்கே வந்து ஏல நம்ம இன்புட் வாங்கியிருக்கோன்னா நான் இங்கே A+1 நான் கொடுக்குறேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஃபார் கால் இன் ரேஞ்ச் 1, A+1 அதே தான் இது பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து இஃப் கண்டிஷன் நம்ம கொடுப்போம். இஃப் கால் ஈக்குவல் டு ரோ ஆர் கால் ஈக்குவல் டு சைட் மைனஸ் ரோ +1 அப்படின்ற கண்டிஷன் அப்போ எனக்கு வந்து பிரிண்ட் ஸ்டார். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து வெறும் எம்டி ஸ்பேஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணுன்ட்டு நான் இங்கே வந்து கோட் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு காலம் ஃபஸ்ட்டு ஒரு ரோ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ரோவுக்கு போகிறதுக்கு நான் இங்கே ஒரு எம்டி இது வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நான் எனக்கு வந்து இந்த இது ஃபுல்லாக ரன் ஆனோடனே பேட்டர்ன் ஃபினிஷ்ட் அப்படின்ட்டு நான் கொடுத்துட்றேன். நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு யூசர்ட் வந்து இன்புட் கேட்கும். நான் இங்கே வந்து வேல்யூ வந்து 7 நான் கொடுத்தேன்னா என்ன எரர் காட்டுது, பேட்டர்ன் நம்மளுக்கு மிஸ் ஆகி பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகுது. எப்படி சைடு நம்ம இங்கே தப்பாக கொடுத்துட்டோம். நான் ஆக்சுவலி நம்ம இங்கே வந்து வாங்கியிருக்கிற வேல்யூ வந்து A. ஸோ நம்ம இங்கே ஏன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு 7 இப்போ பிரிண்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த இது பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிரும். சாரி, இங்கே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே சைடு இல்லை, சைடுக்கு பதில் A. ஏன்னா இந்த கோடுக்கு நம்ம வந்து யூசர்ட்டேருந்து வாங்குகிற வேல்யூபிள் வந்து ஏல தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். நான் இங்கே சைடுன்னு கொடுத்தோன்னே நான் இங்கே இருக்கிற சைடு வேல்யூ வந்து நம்மளுக்கு அசைன் ஆகி தப்பாக பிரிண்ட் ஆகிடுச்சு. அதை மட்டும் நீங்கள் அதான் கோட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து பண்ணால் நான் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணுன்றதை கொஞ்சம் யோசித்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு வந்து 7 வேணாம், எனக்கு 5 வேணும் அப்படின்னா எனக்கு 5 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி எனக்கு வந்து 10 இருந்துச்சுன்னா எனக்கு டயகனல் ஸ்கொயரோட டயகனல்ஸ் வந்து 10x10 ஸ்கொயருக்கு எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்கொயரோட டயகனல்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்ற பார்த்தோம். அதோட இன்ட்யூஷன் சிம்பிளாக எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, ரோவும் காலம் வச்சு நம்ம எப்படி நம்ம பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். எனக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஐ மீன் எப்படின்னா ரோவும் காலமும் நம்பர்ஸால் நம்ம வந்து அசைன் பண்ணிவிட்டு அதோட என்ன சொல்கிறது, அதோட கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு எனக்கு கோட் பண்ணுறது எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். இதோட ரொம்ப சிம்பிளரான சொல்யூஷனும் இருக்கலாம். பட் எனக்கு இது வந்து ஐ மீன் என்ன சொல்கிறது, இன்டர்வியூஸ் அந்த மாதிரி இது போகும்போது எனக்கு வந்து இது வந்து டக்குன்னு எனக்கு இதுதான் ஈஸியாக நான் கோட் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இது வரைக்கும் பார்த்த ஸ்கொயருக்கு பார்த்த எல்லாருமே கம்பைன் பண்ணி ஒரே இதாக எப்படி கோட் பண்ணுறது பைத்தானில் அப்படின்றத பார்ப்போம். ப்ளஸ் பெரிமீட்டர் அண்ட் டயகனல்ஸ் ரெண்டும் கம்பைன் பண்ணி நம்ம எப்படி பேட்டர்ன் வந்து பிரிண்ட் பண்ணுறதையும் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனல் வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். கொரிஸ் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இல்லை வேறு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னால் நீங்கள் எனக்கு மெயில்லையும் சொல்லலாம், ப்ளஸ் இல்லை கமெண்ட்லேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.